இல்லத்தரசிகளோட மனம் கவர்ந்த நடிகையாக இருக்காங்க நடிகை சுவாதி. ஈரமான ரோஜாவை சீரியல் மூலமாக அறிமுகமான இவங்க இப்போது சன் டிவியில் ஒளிபரப்பாகி வந்துக்கிட்டு இருக்கிற 3 முடிச்சு சீரியலில் ஹீரோயினும் நடிச்சிட்டு இருக்காங்க. இப்போது இவங்க தன்னோட இன்ஸ்டாகிராமில் தன்னோட தங்கச்சியோட திருமண ஃபோட்டோவை ஷேர் பண்ணியிருக்காங்க. அந்த வகையில் கன்னட நடிகையான சுவாதி கொண்டே கன்னடத்தில் ஒரு சில சீரியல் நடித்து வந்தாங்க. இதையடுத்து விஜய் டிவியில் ஈரமான ரோஜாவை சீசன் 2 நடித்து இல்லத்தரசிகள் மனசில் இடம் பிடிச்சிருக்காங்க. இப்போது இவங்க சன் டிவியில் ஒளிபரப்பாகி வந்துக்கிட்டு இருக்கிற 3 முடிச்சு சீரியலில் ஹீரோயினாக நடிச்சிட்டு இருக்காங்க. இவங்க சீரியல் மட்டும் இல்லாமல் கன்னட படத்துலையும் தமிழ்லையும் சில படங்கள் நடிச்சிருக்காங்க. ரீசெண்டாக இவங்க கார்த்திக் அரவிந்த்சாமி நடித்த மெயிலவன் படத்துலையுமே இவங்க நடிச்சிருக்காங்க. அந்த வகையில் இன்ஸ்டாகிராமில் எப்போவுமே ஆக்டிவாக இருக்கிற இவங்க தன்னோட தங்கச்சி கூட பட்டுப்புடவையில் இருக்கிற ஃபோட்டோவை ஷேர் பண்ணியிருக்காங்க. அந்த ஃபோட்டோவுக்கு சோசியல் மீடியாவில் நிறைய லைக்ஸ் குவிஞ்சு வந்துக்கிட்டு இருக்குது. அந்த வகையில் சுவாதியோட தங்கச்சிக்கு இப்போது எங்கேஜும் நடந்து முடிஞ்சிருக்கு அப்படின்னு சொல்லப்படுது. ஆனால் சுவாதி அப்படி எதையுமே போடாமல் வெறும் ஃபோட்டோ மட்டும்தான் ஷேர் பண்ணியிருக்காங்க. அந்த ஃபோட்டோவில் சுவாதி அழகான மெரூன் கலரில் பட்டுப்புடவை கட்டி அட்டகாசமாக போஸ்ட் கொடுத்துருக்காங்க. இதனால இவங்க வீட்டில் ஏதோ விசேஷம் நடந்திருக்கு அப்படின்னு தெரிய வந்திருக்குது. அந்த வகையில் சுவாதி ரீசெண்டாக ஒரு பேட்டியில் என்ன சொல்லியிருந்தாங்க அப்படின்னா, தனக்கு காதல் திருமணத்தில் தான் ஈடுபாடு அப்படின்னு சொல்லியிருக்காங்க. அது மட்டும் இல்லாமல் திருமணம் அப்படிங்கிறது ரொம்ப முக்கியமான ஒன்று. ஆனால் அரேஞ்ச் மேரேஜில் எனக்கு உடன்பாடு இல்லை. ஒருத்தரை பார்த்ததும் அவர் எப்படிப்பட்டவர் அப்படின்னு தெரிஞ்சுக்க முடியாது. ஆனால் அரேஞ்ச் மேரேஜில் தான் ஒரு பாதுகாப்பு உணர்வு இருக்கும். இருந்தாலும் காதல் திருமணத்தில் தான் விருப்பம் அப்படின்னு சொல்லியிருக்காங்க. இப்போது இவங்களோட தங்கச்சிக்கு நிச்சயமாகி இருக்கிற நிலையில் சீக்கிரமே சுவாதியோட திருமணத்தையும் எதிர்பார்க்கலாம்.